இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டுட்டு போனா இதான் நிலைமை போல. வெளியே ஏதாவது மழை வருதான்னு பாருங்க. அட ஆமாங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே தான் போறோம். எங்க போறோம் எது போறோம் வெளியே வந்து சொல்றேன். பட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால போக போறோம். காலையில 7:25 ட்ரெயினுக்கு 7 மணி வரைக்கும் நாங்க மெட்ரோல இருக்கோம். என் ஃப்ரெண்டு ஸ்பீடா வாடலாம், நான் மாஸ்டர் படத்துக்கு விஜய் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு பேண்டெல்லாம் மேல தூக்கி போட்டு காமிச்சிருந்தான். இது பார்த்தா டிக்கெட் எடுக்கிற இடத்துல வேற அவ்வளோ க்ரௌடு. எப்படி டிக்கெட்லாம் எடுத்துட்டு அங்க வந்து பார்த்தா செம்ம பசி. அதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு வேற என் பேக் பிடிச்சிட்டான், திருட மாதிரி எடுத்துட்டு ஓடுறான் பாத்தீங்களா. இங்க இருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் வேற, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாத்தி மாத்தி கலாச்சிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரல, அவனை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயில் தான் போறோம். ஏன்னா நாங்க லாங்கா ட்ரிப் பிளான் பண்ணி ஒண்ணுமே உருப்படியா போக மாட்டோம். அதனால ஷார்ட்டா போலான்னு சொல்லிட்டு திருத்தணி கிளம்பி வந்துட்டோம். அங்க இருந்து கோவிலுக்கும் வந்துடும். கோவிலுக்கு வந்துட்டு கையை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு படிக்கடி ஏற ஸ்டார்ட் பண்ணா செம கால் வலி வேற, வெயில் வேற, தடைகள் எல்லாம் மீறி மேல போய் சாமி பார்த்தோம். சாமி பார்த்ததுக்கு இன்னும் படிக்கடி இருந்தது. அது மேல ஏறினா செம க்ரௌடு. என் ஃப்ரெண்டுகளை போட்டு திட்டிட்டு இருந்தேன், டே நார்மல் டேல வந்துடலாம், ஏன்னா லீவ் நாள்ல வந்தோம் அப்படின்ட்டு. போற வழியில் நிறைய குரங்கெல்லாம் இருந்தது. என்னடா ஒன்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி போட்டு கலாச்சிட்டு வந்தோம். ஸோ ஃபைனலி சாமியும் பார்த்துட்டோம். இந்த டே இவனு இருக்கு நல்லா ஜாலியா போச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன போட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு அப்புறம் படிக்கிற கீழே இறங்க ஆரம்பிச்சோம். கால் வரை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. டே சீக்கிரம் வாடா பசின்னு சொல்லி சாப்பிட்டு நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். ட்ரிப்பு போகாத ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே பாய் மக்களே.